அண்மைச் செய்தி. பெண்கள், குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வழக்குகளில் தண்டனைகளை கடுமையாக வழிவகை செய்யும் சட்ட மசோதாவுக்கு ஆளுநர் RN ரவி ஒப்புதல் வழங்கியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். இந்த மசோதாவுக்கு ஆளுநர் ஒப்புதல் வழங்கியிருக்கிற நிலையில் இது தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வழக்குகளில் தண்டனைகளை கடுமையாக்கக்கூடிய வழிவகை செய்யக்கூடிய சட்ட மசோதா அண்மையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்தின் பொழுது தமிழ்நாடு சட்டப்பேரவையில் கொண்டு வரப்பட்டது. அந்த சட்ட மசோதா ஆளுநர் ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி அந்த மசோதாவிற்கு ஒப்புதல் வழங்கியிருக்கின்றார். அதன்படி சிறுமிகள், பெண்கள் உள்ளிட்டவர்களை பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாக்கினால் தூக்கு தண்டனை வழங்கக்கூடிய அளவிற்கு சட்டத்திட்டங்கள் கடுமையாக்கப்பட்டிருக்கின்றன. பெண்களை பின்தொடர்வோருக்கே 5 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிப்பது உள்ளிட்ட பல்வேறு கடுமையாக்கப்பட்ட சட்டங்கள் அந்த மசோதாவில் இடம்பெற்றிருந்த நிலையில் சட்டப்பேரவையில் ஒருமனதாக அது நிறைவேற்றப்பட்டு ஆளுநரின் ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி அவர்கள் தமிழக அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த சட்ட திருத்தங்களுக்கு ஒப்புதல் வழங்கி தன்னுடைய அந்த அனுமதியினை வழங்கியிருக்கின்றார். இதன் மூலமாக பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வழக்குகளில் கடும் குற்றம் செய்யக்கூடியவர்களுக்கு மரண தண்டனையும், பெண்களை பின்தொடர்ந்து சென்று பெண்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய நபர்களுக்கு 5 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிப்பது உள்ளிட்ட பல்வேறு கடுமையான சட்டங்கள் தமிழகத்தில் அமலுக்கு வர இருக்கின்றன.